எல்லாருக்கும் வணக்கம். கிட்டத்தட்ட 50 வருஷமாக வளர்த்து வச்சுருந்த கடை எல்லாத்தையும் வேரோட விஜய் அண்ணன் எடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. எல்லாருமே வீடியோஸ்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. என்ன அப்படின்னா வந்து ரேஷன் கடைக்குள்ளே வந்து போய் வந்து ரேஷன் அரிசியை வந்து கடத்திட்டு போகிறது. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. அது போக சுகாதாரத்துறை வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் அதில் இருக்கிற பாத்ரூம், அங்கே இருக்கிற வசதிகள்லாம் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து டைரெக்டாக ஒரு எம்எல்ஏ வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயமே ஏடிஎம்கே டிஎம்கே உடைய மக்களுக்கு இன்றைக்கி தான் வந்து தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இந்த ஆட்சியில் தான் எம்எல்ஏனா நம்ம இப்படி தான் வந்து மக்கள் பிரச்சனைக்கெல்லாம் போகணும் போல இருக்கோ, நம்மளுக்கு இதுக்கு தான் ஓட்டு போடுறாங்களாங்கிற ஒரு கொஸ்டினை வந்து அவங்களுக்கு வந்து ஏற்படுத்துகிற லெவலில் நம்மளுடைய எம்எல்ஏஸ் வந்து தரமாக செஞ்சிட்ருக்காங்க. நேற்று ராயபுரத்தில் நைட்டு 12 மணிக்கெல்லாம் வந்து டெய்லி கரண்ட் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி வந்து மக்கள் வெளியே இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. வெளியே இறங்கினோடனே அங்கே இருக்கிற தாமு, ஸோ அவர் எம்எல்ஏ, அவர் நேரம் வந்து ராத்திரி 12 மணின்னு கூட பார்க்காம நேரம் வந்துட்டார். வந்து அதுக்கான சொல்யூஷனை வந்து கொடுக்குறாரு. ஸோ இந்த மாதிரி வந்து 12 மணிக்கு வர்றதும், பப்ளிக் பாத்ரூம்குள்ளே வந்து ஏறி போகிறதும், எல்லார்ட்டையும் போய் வந்து கொஸ்டின் கேட்குறதும், இந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் எங்கேருந்து கிடைக்கும்? நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து விஜய் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி 10 நாள் ஆச்சு. 10 நாளில் வந்து சிங்கப்பூர் மாதிரி மாறணும் அப்படின்றது தான் வந்து திமுகவுடைய மக்களுடைய நிலையாக இருந்துகிட்ருக்கு, எண்ணமாக இருந்துகிட்ருக்கு. பட் அப்படியெல்லாம் மாற்றலாம் முடியாது. இன்றைக்கி காலையில் கூட வந்து தூய்மை பணியாளர்கள் போராட்டம் வந்து நடக்குது. தூய்மை பணியாளர்களுக்கு நல்லாவே வந்து தெரியும், கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகி 10 நாள் தான் ஆயிருக்கு. அதனால் வந்து அவரால் முடிஞ்சது, அவரே ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் என்ன இருக்குது என்ன இல்லைங்கிறதெல்லாம் பார்த்து உங்களுக்கு நான் சொன்னதை பண்ணிடுவேன் அப்படிங்கிறத வந்து அவர் சொல்லியிருக்கிறாரு. பட் ஆனால் வந்து இன்னும் வந்து இந்த ஒரு போராட்டத்தை வந்து இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் இவங்க எல்லாம் வாட் எவர் இட் இஸ், இவங்க வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகளாக இருக்கட்டும், இல்லை காங்கிரஸாக இருக்கட்டும், யூஎம்எல்லாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே சொல்கிறது என்ன அப்படின்னா வந்து அதிமுகவுடைய மக்களை வந்து நீங்கள் உள்ளே ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னா வந்து நாங்கள் இருக்கிறத பற்றி நாங்கள் யோசிப்போம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து அதிமுகவும் திமுகவும் வேண்டாம்னு சொல்லி தான் தாவைக்காக மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு. அதே மக்கள் தான் யூஎம்எல்லாக இருக்கட்டும், சிபிஐ இருக்கட்டும், சிபிஎம்மாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், இந்த மக்கள்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி தான் விஜய் அண்ணனுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. நீங்கள் இருக்கிறதே வந்து சரி, ஓகே, எங்களுக்கு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண நீங்கள் தேவைப்பட்டீங்க, அதனால் நீங்கள் இருந்துகிட்ருக்கீங்க, ஓகே, வாட் எவர் இட் இஸ். உங்களுக்கான அந்த ஒரு அங்கீகாரம் அண்ணன் சொன்ன மாதிரியே வந்து ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு, அதுக்காக வந்து ஓகே நீங்கள் வந்து உங்களுக்கும் பதவி தரப்படும் அப்படின்ற மாதிரி அண்ணன் சொல்லியிருக்கிறாரு, சொன்ன வாக்கை காப்பாற்றுறதுக்காக. பட் இவங்க எல்லாருமே விஜய் அண்ணனுக்கு எவ்வளோ குடைச்சல் கொடுக்க முடியுமோ கொடுத்துட்ருக்காங்க. அடுத்த எலெக்ஷனில் பார்த்துக்கலாம். நேற்று 80 வந்து மஹேந்திரா வேன் விஜய் அண்ணன் வந்து ஓட்டியிருப்பார், நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்துருப்பீங்க. அதனுடைய பட்ஜெட் வந்து 2,90,00,000. இது எதுக்காகனா ஆம்புலன்ஸுக்காக வந்து யூஸ் பண்ணது. போன ஆட்சியில் வந்து கிட்டத்தட்ட 80 ரோந்து வாகனங்களுக்கும் இந்த ஆம்புலன்ஸுக்காக இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஆம்புலன்ஸுக்காக இருக்கிறதுலாம் நிறைய வந்து காசு செலவாகும். அதுக்கே 2,90,00,000 தான். பட் அது 80 கார் வாங்குறதுக்காக வந்து டிஎம்கே செலவு பண்ண காசு 12 கோடி. இந்த மாதிரி தான் வந்து ரோட்டில் ஒரு பஸ் ஸ்டாப் கட்டணுன்னாலும் அதுக்கும் வந்து ஒரு 1,50 கோடி ரூபா வந்து பட்ஜெட்டை போட்டுருவாங்க. இதுதான் இவ்வளோ நாள் நடந்துட்டு இருந்தது.